வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரச மரமே வளர்ந்துருக்கு. அதான் சாரி, வீடு ஒட்டி செவுத்தை ஒட்டி அரச மரம் வளர்ந்துருக்குன்னா இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டெல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் இருக்குது. வீடே சும்மாவே டேமேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பில்லர் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அவுட்லுக்கு அப்புறம் அப்படியே பூத் பில்டிங்கு, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக லேண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தா தெரியும் எந்த காலத்து பழைய வீடுன்ட்டு. ஏன்னா அப்போவே உள்ள இங்கெல்லாம் பிவிசி பைப் தான் போடுவாங்க, பிளாஸ்டிக்கில். பட் ஸ்டீலில் போட்டிருக்காங்க, வேறு அளவுக்கு தான். ஸோ இந்த வீடு என்ட்ரன்ஸ் இந்த சைடு. வீட்டுக்கு 4 பக்கம் டோர் இருக்குங்க. மேபி இது ஆளாகவும் இருக்கலாம், என்ன ரூம்னே தெரியல. இது கிச்சன் எது, ஹால் எதுன்னே தெரிலங்க. ஸோ இங்கே ஒரு சாமி ஃபோட்டோ ஸ்விட்சாக வைக்குவாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ஸோ மேலே காமிச்சல இப்படி கிராஸ் சிம்பிளில். ஸோ அதுதான் இது. வீடு கண்ணாமல் தானே கட்டி வச்சுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் பாதி ஓப்பனாக தாங்க இருக்குது பாருங்கள். பாதி ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ தென் இது ரெஸ்ட் ரூம் போல். ஓகே, இங்கே ஏதோ டேட் இருக்குல்ல, 22/8/97. அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா 2022 பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி ஒரு 25 ஆர் 27 ஒரு 25 இயர்ஸ் பக்கம் ஓல்டு, பழமையான வீடு. 22ஆம் தேதி 8ஆம் மாதம் 1997 கட்டியிருக்க வீடு இது. பா, இல்லை 25 இயர்ஸ் அந்த பில்டிங் இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அப்படியே அந்த சைடு ஒரு ரூம் இருக்குது. அந்த இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக சாணி தான். ஸோ இது கீழே எங்கே பார்த்தாலும் வறண்டாவாக கட்டி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இது கீழே. அண்டு ஸோ பார்த்தீங்கல்ல, வீடு பயங்கரமாக இருக்குது. என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கீங்க. பாவம் எலக்ட்ரிஷியன் தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஒயரிங்கெல்லாம் பாருங்கள், அங்கே பாருங்கள் இப்படி அலசில் போடிச்சிருக்காங்க. அங்கே பாருங்கள், நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இங்கே அப்படியே இப்படி போகுது. மேலே பார்க்கணுங்க, மேலே இப்படி எஸ் ஷேப்லாம் பைப் போகுது. எஸ் ஷேப்பு தான், வி ஷேப் இருங்க, அது காமிக்கிறேன். இது அவங்க தெரியுதா, வி ஷேப்பு பாருங்கள். இங்கே ஒன்று இப்படி போகுது. எலக்ட்ரிஷியன் ரியலில் வேறு லெவல் போகலாங்க. ஸோ இதோட அவுட்லுக்கை பாருங்கள். ஸோ இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாவம், ஒர்க்கு போயிட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்கோட பேக் சைடு. இது பார்க்கிங்கா இல்லைனாலே தெரியலங்க. மொத்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட், சாரி, கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கட்டி விட்ருக்கானுங்க. பட் உள்ளே பார்த்தா கண்டது போனதெல்லாம் இருக்குது. இங்கே சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்கானுங்க ஸ்டெப்ஸு. மாட்டுச்சாணம் மேலே பார்த்தால ஒரு வராண்டா. ஸோ அந்த வராண்டா ப்ளேஸ் இதுதான். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக கட்டியிருக்கானாங்க. பட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க பாதிலே. நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா உப்பு, பட்டு வேணும்னே செய்வாங்க, செஞ்சுருக்காங்களா இல்லை அது மாதிரி விளையாட்டுக்கு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலை.
ஓகே, இந்த வீடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பூத் பில்டிங் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். பட் பார்க்குறதுக்கு நல்லா அந்த காலத்துல நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கோட ஒர்க்கு போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, சிமெண்ட்டு இந்த கல்லெல்லாம் பக்கத்தில் சின்ன வீடு கட்டிருக்காங்க மேசரி வீடுக்கு. அந்த வீடு கட்டி முடிச்சோடனே ஃபுல்லாக ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எலக்ட்ரிஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எலக்ட்ரிஷன் ஒர்க்ஸ் எல்லாம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி கூட சீக்கிரம் ரெடியாகும்னு நினைக்கிறேன். பட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே எங்கே பார்த்தாலும் பூச்சி, இந்த கூண்டு மண்டை கட்டில் ஸோ இந்த மாதிரி கூண்டு. ஸோ ஆக்சுவலாக இதில் இது விலாக் பண்ணணுன்றல இல்லைங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கலாம் இப்படி ஒரு வீடு இருக்குன்ட்டு தான் காமிச்சேன். ஸோ இந்த சைடும் பரவாயில்ல பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரியலாக இது எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான். கெஸ்ட் ஹவுஸே தான், கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இல்லை, கெஸ்ட் ஹவுஸே தான். ஸோ சரி நம்ம கீழே போகலாம். இங்கெல்லாம் ஃபுல்லாக எனக்கு கண்ட மாதிரி எழுதி வச்சுருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. ஃபோன் நம்பர் கனடா தெலுங்கு, இங்கே பாருங்கள், கனடாவா தெலுங்குன்னு தெரியல, நான் பட் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். மொபைல் நம்பர் அது இது, ஸ்டே அவுட் அந்த போல வச்சுருக்காங்க. ஸோ ரியல் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரூம் சொன்ன காமிச்சல்ல சைவ நேரம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது ஸ்டார் போட்டு அது வந்து பார்க்குறதுக்கு எப்படி தரமா இருக்குது. இந்த சட்டன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க தான் ஸ்டார் போட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நம்ம மேலே கார்னரில் போகிறோம் பாருங்கள் போல ஃபோட்டோஸு. ஸோ அவங்க தான் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இதா தெரியுதா? ஆனால் ஒரு 10 ரூபீஸ் போல் ஒரு தேங்காய் பட் வந்து உப்பு அது வந்துட்டு இந்த கோலம் போடுறாங்கல்ல, ஸோ அந்த பவுட்ரு இதே மாதிரி பவுட்ரு அங்கே கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம பார்த்துடலாம் இருங்க, இது ரியல உப்பா இல்லை கோலம் போடுற பவுட்ரு தான்ட்டு. ஸோ நாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படி இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கனாக்கா என்ட்ரன்ஸில் ஒரு க்ராஸ் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே அந்த லாஸ்ட் வரை போகிறதுக்கு ஒரு 4 வழி. இதோ அந்த காலத்து பில்டிங் ஸ்ட்ரக்சரில் கட்டுனுக்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, அந்த காலத்தில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கட்டியிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி கூண்டாக தான் இருக்குது. டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள், கீழெல்லாம் ஃபுல்லாக இதாக இருக்குது. மேலெல்லாம் ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, யாரோ இதை பண்ணி வச்சுருக்காங்க. இதை பண்ண மாதிரியும் தெரியல, இல்லை பயப்படுறதுக்காக வச்சுருக்கிறாங்களா தெரியல. உப்பா பார்க்குறதுக்கு உப்பு மாதிரி தான் இருக்குது. சரி இது அந்த சைடு இருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்கு கேட்டு இப்படி தான் வரணும். ஓகே, என்ன கொடுமை சார் இது, இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுற ஆள் இல்லை, அதெல்லாம் பற்றி நம்மளுக்கு பயமே இல்லை. ஸோ ஓகே, இது ஒன்றும் அவுட்லுக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துருக்கோம். அவுட்லுக் காமிக்கல, முன்னாடியும் போடுறேன் பின்னாடியும் போடுறேன் பாருங்கள். தென் வேறு எதுவும் உங்களுக்கு காமிக்கல. இந்த சைடு எல்லாம் காமிச்சிட்டேன். ஓகே எல்லாமே காமிச்சிட்டேன். இந்த இங்கே பாருங்கள் வராண்டா நல்லா இருக்குதுங்க. வராண்டா ரொம்ப ஒஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள இந்த பேக் ஹேபிட்டோட மெட்டீரியல்ஸும் இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்குது. அதாவது பியர் பாட்டில்ஸு, ஹாட்டு, சிகரெட் பாக்ஸு, ஈவன் கஞ்சா பேக்கெட்லேருந்து எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம இப்போ இங்கேருந்து இங்கே போய்ட்டோம். ஸோ அப்போ இங்கேருந்து அந்த சைடு போக போகிறோம், அதாவது லெஃப்ட் சைடில் போக போகிறோம். நானெல்லாம் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போட்டு தான் கட்டியிருக்காங்க. ஸோ பேக் கேமரா ஆன் பண்ணுறேன்.
கொடுமை. அங்கே ஒரு ரூம் இருக்குது.